கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராய் இயேசுவின் புண்ணிய நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். அப்போஸ்தலர் நடபடியின் புத்தகம் 9ஆம் அதிகாரம் 1-28 வாக்கியங்களை வாசித்து பாருங்கள். கர்த்தராகிய இயேசுவானவர் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே குறுக்கிட்டால், அவனை சந்தித்தால், அவனை தொட்டால், அவனுடைய வாழ்விலே கிடைக்கிற ஆசீர்வாதங்களை சொல்ல விரும்புகிறேன். 5 ஆசீர்வாதங்கள். முதல் ஆசீர்வாதம் மனம் திரும்புதலின் ஆசீர்வாதம், பிளெஸ்ஸிங் ஆஃப் ரெப்படன்ஸ் என்று சொல்லலாம். ஆண்டவராகிய இயேசுவானவர் சவுலுடைய வாழ்க்கையிலே குறுக்கிட்ட பொழுது மனம் திரும்புதலின் வாழ்வு தொடங்க ஆரம்பிக்கிறது. அவன் கேட்கிறான், ஆண்டவரே, நான் என்ன செய்ய சித்தமாயிருக்கிறீர் என்று கேள்வி கேட்டு தன்னை அர்ப்பணிக்கிறான். புதிய சிருஷ்டியின் நல்ல உதாரணமாக இந்த மனிதன் மாறுகிறான். அருமையானவர்களே, ஆண்டவர் என்னை உங்களையும் தொட்டால் மனம் திரும்புதலின் ஆசீர்வாதம் கிடைக்கும். இரண்டாவதாக பிளெஸ்ஸிங் ஆஃப் ஹீலிங். ஆண்டவராகிய இயேசுவானவர் என்னையும் உங்களையும் தொட்டால் தெய்வீக சுகத்தின் அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்கிறோம். அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் 18 பாருங்கள். உடனே அவன் கண்களிலிருந்து மீன் செதில்கள் போன்றவைகள் விழுந்தது. அவன் பார்வையடைந்து எழுந்திருந்து ஞானஸ்நானம் பெற்றான். இங்கே சவுல் அவன் பார்வை இழந்தவனாக 3 நாட்கள் இருக்கிறான். ஆனால் ஆண்டவர் அவனை தொட்டபோது, தன் ஊழியக்காரனை அனுப்பி அவன் வாழ்க்கையில் இடைப்பட்ட போது, ஆண்டவராய் இயேசுவானவர் அவனுக்கு பரிபூர்ண சுகத்தை கொடுத்து அவனுடைய பார்வையை திரும்ப கிடைக்க செய்கிறார். 3வது ஆசீர்வாதம் என்ன? அவனுடைய வாழ்க்கையிலே வேத வசனத்தின்படி பார்த்தால் 9ஆம் அதிகாரம் அங்கே 15-16 அனனியாவிடத்திலே ஆண்டவர் சொல்கிறார், அவன் புறஜாதிகளுக்கும் ராஜாக்களுக்கு இஸ்ரவேல் புத்திரருக்கும் என்னுடைய நாமத்தை அறிவிக்கிறதற்காக நான் தெரிந்து கொண்ட பாத்திரமாயிருக்கிறேன். அவன் என்னுடைய நாமத்தின் நிமித்தம் எவ்வளவாய் பாடுபட வேண்டும் என்பதை நான் அவனுக்கு காண்பிப்பேன் என்று சவுலை குறித்து அனனியாவிடத்தில் பேசினார். அப்போஸ்தலர் 22ஆம் அதிகாரத்தை நீங்கள் எடுப்பீர்கள் என்றால் அங்கே 14 அங்கே 15 அங்கே இந்த வசனங்களை வாசித்தால், அப்பொழுது அவன் நம்முடைய முன்னோர்களின் தேவனுடைய திருவுளத்தை நீ அறியவும், நீதிபரரை தரிசிக்கவும், அவருடைய திருவாய் மொழியை கேட்கவும் அவர் உன்னை முன்னமே தெரிந்து கொண்டார். நீ கண்டவைகளையும் கேட்டவைகளையும் குறித்து சகல மனுஷருக்கு முன்பாக அவருக்கு சாட்சியாய் இருப்பாய் என்றார். ஆகவே 3வது ஆசீர்வாதம், த பிளெஸ்ஸிங் ஆஃப் கன்ஃபர்மேஷன். இந்த சவுலுடைய வாழ்வை குறித்து, ஊழியத்தை குறித்து, அவனுடைய எதிர்காலத்தை குறித்த அந்த தேவ நோக்கத்தின் அந்த உறுதி, கன்ஃபர்மேஷனை ஆண்டவர் அங்கு தருகிறார். இதை 9ஆம் அதிகாரத்திலே தெளிவாய் பார்க்க முடியவில்லை. 22ஆம் அதிகாரம் 14-15 காண முடிகிறது. மூன்றாவது ஆசீர்வாதத்தை சொன்னேன். 4வது பிளெஸ்ஸிங் ஆஃப் ப்ரொடெக்ஷன் என்று சொல்லலாம். அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் 23-24 நீங்கள் வாசித்து பாருங்கள். அநேக நாள் சென்ற பின்பு யூதர்கள் அவனை கொலை செய்யும்படி ஆலோசனை பண்ணினார்கள். அவருடைய யோசனை சவுலுக்கு தெரிய வந்தது. அவனை கொலை செய்யும்படி அவர்கள் இரவும் போலும் கோட்டை வாசல்களை காத்து கொண்டிருந்தார்கள். 25 சீடர்கள் ராத்திரியிலே அவனை கூட்டிக் கொண்டு போய் ஒரு கூடையிலே வைத்து மதில் வழியாய் இறக்கிவிட்டார்கள். இந்த 3 வாக்கியங்களை வாசித்தால், இந்த ஆண்டவராகிய இயேசுவானவர் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே குறுக்கிட்டால் அவன் வாழ்க்கையிலே பிளெஸ்ஸிங்ஸ் ஆஃப் ப்ரொடெக்ஷன், அதாவது பாதுகாப்பின் ஆசீர்வாதத்தை அவன் பெறுகிறான். அருமையானவர்களே, ஆண்டவர் என்னையும் உங்களையும் தொடுவாரானால், சந்திப்பாரானால், அவர் நம்முடைய எதிர்காலத்தை, வாழ்வின் ஒவ்வொரு பகுதியை பொறுப்பெடுத்து நம்மை பாதுகாக்கிற தெய்வமாயிருக்கிறார். 5வதாக, இங்கே ஒரு மனிதனை ஆண்டவர் தொட்டால் என்ன ஆசீர்வாதம் கிடைக்கும்? 9ஆம் அதிகாரம் 26-27 பாருங்கள். சவுல் எருசலேமுக்கு வந்து சீசருடனே சேர்ந்து கொள்ள பார்த்தான். அவர்கள் அவனை சீசன் என்று நம்பாமல் எல்லாரும் அவனுக்கு பயந்திருந்தார்கள். அப்பொழுது பர்னபா என்பவன் அவனை சேர்த்து கொண்டு அப்போஸ்தலரிடத்திலே அழைத்து கொண்டு போய் வழியிலே அவன் கர்த்தரை கண்ட விதத்தையும் அவர் அவனுடனே பேசினதையும், தமஸ்குவிலே அவன் இயேசுவின் நாமத்தினாலே தைரியமாய் பிரசங்கித்ததையும் அவளுக்கு விவரித்து சொன்னான். அதன் பின்பு அவன் எருசலேமிலே அவளிடத்தில் போக்கும் வரத்துமாயிருந்தான். அருமையானவர்களே, சவுலை முதல் நூற்றாண்டு திருச்சபை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆனால் பர்னபாவின் மூலமாக சவுலை குறித்த நற்சாட்சியை பர்னபா கூறின பிற்பாடு
திருச்சபையார் இந்த மனம் திரும்பின சவுலை ஏற்றுக்கொள்கிறார்கள். அன்றிலிருந்து போக்குவரமாக அந்த ஐக்கியத்தில் இருந்தார். இதிலே 5வது ஆசீர்வாதம் என்ன? பிளெஸிங் ஆஃப் ரீகன்சிலேஷன், அதாவது ஒப்புரவாக்கும் ஆசீர்வாதத்தை பெறுகிறார். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் உங்களையும் என்னையும் தொடுவாரானால் அவர் என்ன தருகிறார்? மனந்திரும்பலின் ஆசீர்வாதத்தை தருகிறார். சுகமளிக்கும் ஆசீர்வாதத்தை அனுபவிக்க ஆண்டவர் கிருபை கொடுக்கிறார். நம்முடைய எதிர்கால வாழ்க்கையை குறித்த அந்த கன்ஃபர்மேஷன், அதாவது அதை உறுதிப்படுத்தும் ஆசீர்வாதத்தை தருகிறார். 4வதாக நம்முடைய வாழ்க்கையிலே அவர் பாதுகாப்பை தருகிறார். 5வதாக முறிந்து போன அந்த உறவுகளை அவர் சரி பண்ணி அதை சீராக்கி ஆசீர்வாதத்துக்கு நேராக கொண்டு வருகிறார். நாம் கண்களை மூடி ஜெபிப்போமா? அன்பின் பிதாவே, இந்த நல்ல நாளுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவராகிய நீர் எங்களை தொடுவீரானால், சந்திப்பீரானால், எங்களுடைய வாழ்க்கையில் இடைப்படும் பொழுது எங்கள் வாழ்க்கையிலே கிடைக்கிற ஆசீர்வாதங்கள் 5 காரியங்களை இந்த அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரத்திலே நாங்கள் கற்றுக்கொண்டோம். இந்த செய்தியை கேட்கிற மக்களுக்கும் எங்களுக்கும் இந்த ஆசீர்வாதத்தை தந்தருளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே.